சுகபோகங்களை துறக்க வேண்டுமெனில் அவற்றை நன்கு அனுபவித்து திருப்தியுற்றிருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்தே நமக்கு எதையாவது ஒன்றை முழுவதுமாக அனுபவித்தால்தான் அதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்ற ஒரு அறிவு, ஒரு தவறான ஒரு புரிதல் நம்மிடம் இருக்கின்றது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு இனிப்பு பலகாரமாக எடுத்துக்கொள்வோம். அந்த இனிப்பு பலகாரத்தை நீ கண்ணை மூடி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவையை நன்றாக சுவைத்து நீ அப்படியே அதை உள்வாங்கினால்தான் நீ அதை அனுபவிக்கிறாய் என்று நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ப்ராக்டிஸே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த மாதிரி எடுத்து அதை அனுபவிச்சு அது முடிச்சதுக்கு அப்புறம், ஆஹா, நான் இந்த ப்ராடக்டை, இந்த இனிப்பை முழுவதுமாக நான் நினைத்தது போல நல்லா சுவைத்து உண்டிருக்கிறேன் என்ற திருப்தி அந்த சனத்துக்கு இருக்குமே தவிர, அந்த நிமிடத்திற்கு இருக்குமே தவிர, அடுத்த 5 நிமிடம் கழித்து அந்த திருப்தியும் அந்த சுவையும் நம்மை விட்டு என்ன ஆகிவிடும்? காணாமல் போய்விடும். மீண்டும் சில நாட்கள் கழித்து அதே இனிப்பை பார்க்கும்போது நமக்குள் அது ஒரு ஆசையை மீண்டும் தூண்டும். அதை நோக்கி ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதை உண்ண வேண்டும் என்று நமக்குள் ஒரு தூண்டுதல் ஏற்படும். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றுவதனால் அந்த ஆசை தீர்ந்துவிடும், அது முடிந்துவிடும் என்று நமக்கு ஒரு அறிவு இருந்தால், ஒரு புரிதல் இருந்தால் அது தவறு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. 5 இந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கப்படுகின்ற எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதற்கு முடிவு கிடையாது. இது வெரி பிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அது கண்ணால் பார்ப்பதாக இருக்கட்டும், காதால் கேட்பதாக இருக்கட்டும், நல்ல ஒரு சுவை உணர்வாக இருக்கட்டும், நுகர்தலாக இருக்கட்டும், அல்லது உடல் சார்ந்த தொடு உணர்வாக இருக்கட்டும், இந்த 5 இந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கப்படுகின்ற எந்த ஒரு உணர்வுக்கும் முழுமை கிடையவே கிடையாது. எவ்வளவு நீங்கள் அதனுடைய அதிகபட்சமாக அனுபவித்தாலும் அதற்கு அடுத்து என்ன என்றுதான் இந்த இந்திரியங்கள் தேடிக்கொண்டே போகுமே தவிர அதற்கு முடிவு கிடையாது. ஏனென்றால் இந்திரியங்களும் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் அது எந்த ஒரு வஸ்துல இருந்து எந்த ஒரு உருவாக்கம்னா அது சேம் மெட்டீரியல். வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய, அது ரெண்டும் இணையக்கூடியதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதுல இருந்து இது விலகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்குதான் அழகா சொல்லியிருக்காரு, விஷயங்களை அனுபவித்து ஒழித்தால் என்பது தீயை பெற்றோரால் அணைக்க முயல்வது போன்றதாகும். வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை நான் அனுபவித்து தீர்த்து பின்பு நான் ஆன்மீகத்துக்கு வருவேன் என்றால் ஒரு காலத்துல நீங்க வர முடியாது. இல்ல, நான் வெளி உலகத்துல வாழ்க்கையில ஒரு 60-70 வயசு வரைக்கும் நல்லா ஆண்டு அனுபவித்ததுக்கு அப்புறம் நான் ஞானத்தை தேடுறதுனால அப்படி வாய்ப்பு கிடையாது. இந்த உலகத்தைய ஒருத்தனை ஆண்டு அனுபவித்து முடிக்கிறேன்னு யாரு கிளம்புனாலும் அவங்களால அது முடிக்கவே முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய கடல் போன்று இருக்கக்கூடிய விஷயங்கள். நம் மனம் எதை அனுபவித்தாலும், இந்திரியங்கள் எதை ஆசைப்பட்டு அனுபவித்தாலும் அதற்கு அடுத்து என்ன என்று தேடிக்கொண்டேதான் போவோம். அடுத்தென்ன அடுத்தென்ன அது அடுத்தென்ன. அது ஒன்றை அனுபவித்ததிலிருந்தே அது திருப்தியுற்று அது அதனிலே நிற்காது. உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்க லைஃப்ல அது கிடைச்சிருக்கும். கிடைக்கும் போது ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும். சரி, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருப்தி போய் அதுல இருந்து அடுத்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுவோம். ஒரு நல்ல விருப்பப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்க. நல்லா 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் போடுவீங்க. அதை விட இன்னும் நல்ல குவாலிட்டி நல்ல விஷயங்கள் வந்தா அதுக்கு மேல நம்ம மனம் அதுல தாவி விடும். இந்த இது மேல இருக்கக்கூடிய ஆசை குறைந்து விடும். அப்ப நெருப்பு பெட்ரோலுங்கிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துனோம்னா இந்த பெட்ரோலுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, அந்த நெருப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதனுடைய சேர்ந்த அதை இன்னும் ஊக்கப்படுத்தக்கூடிய அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் இதுலயும் இருக்குது. நன்றாக எரியக்கூடிய தன்மை இதுக்கும் இருக்குது. அதே போலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்களும் தமோ ரஜோகுணத்தை சார்ந்த இந்த மனமும் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களினாலான இந்த உலகத்தோடு சேரும் பொழுது அது பெட்ரோலை நெருப்புல பெட்ரோல் ஊத்துறதுக்கு தான் சமமே தவிர தண்ணி ஊத்துறதுக்கோ அல்லது நெருப்பு மேல மண்ணை போடுவதற்கோ அல்லது இந்த ஃபயருக்கு அந்த இது அடிப்பாங்கல்ல,
பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதுல ஏதோ ஒரு கேஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், பவுடரா கேஸோ, அதை அடிச்சா நெருப்பு அணையிற மாதிரிலாம் நம்ம அணையுமான்னா அப்படி அணையவே அணையாது. உலகத்துல எந்த ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சுட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது சாத்தியப்படாத ஒன்றுங்கிறத அடிப்படையில புரிஞ்சுக்குங்க. அப்ப நிறைவேறாத ஆசைக்கோசரம் நான் மீண்டும் திரும்பி வர வேண்டியது இருக்குமே அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு ஆசையும் முழுமையாக நிறைவேற முடியாது, நிறைவேறாது, நிறைவேறினாலும் அடுத்த ஆசை எனக்குள்ள உற்பத்தி ஆகும் என்ற அறிவு நமக்குள்ள முழு தெளிவாக இருந்துச்சுனாலே அந்த ஆசை வைக்கக்கூடிய அந்த மன அமைப்பை நாம் விட்டு விடுவோம். நமக்கு அந்த அறிவு இல்லாததுனாலதான் பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தின் மேலேயும் ஆசை வைத்துக் கொண்டே போகின்றோம், விருப்பப்பட்டு கொண்டே போகின்றோம். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டாலும் அதை விட உயர்ந்த ஒரு விஷயம் வரும்போது நம் மனம் அடுத்ததுக்கு தாவும், இந்திரியங்கள் அதை மீண்டும் இயங்கும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரே எடுத்துக்கோங்களேன். ஃபுல் டேங்க் ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு காருக்குன்னா ஃபுல்லா நீங்க பெட்ரோலோ டீசலோ போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு 50 லிட்டர் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஊத்துனாலும் அது வெளியே தான் ஓவர்ஃப்ளோ மெத்தட். அப்ப அது ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம இந்திரியத்துக்கு வேணுங்கிறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லா அது அந்த இடத்துல அது கம்ப்ளீட் ஆயிடும். எனக்கு போதும், இதுக்கு மேல வேண்டாம், 5 ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டுக்கு மேல போதுன்றுவோம். அது இனிப்பா இருக்கும், காருக்கு ஃபுல்லா பெட்ரோல் போட்ட மாதிரி. ஆனா நீங்க வண்டியை ஓட்ட ஓட்ட பெட்ரோல் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதை நீங்க போட்ட 50 லிட்டர் அப்படியே இருக்குமானா இருக்கவே இருக்காது காலத்துக்கும். கொஞ்சம் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 நாள் 2 நாள் ஆச்சுனாலே நம்மளுடைய பெட்ரோல் என்ன ஆகும், வாழ வாழ நம்மளுடைய எப்படி வண்டி டிரைவ் ஆக அதோட ஃபியூல் கெப்பாசிட்டி குறையிற மாதிரி இந்த இந்திரியங்கள் அதை முழுசா அதை எடுக்கும்போது அப்ப ரொம்ப திருப்தியானது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு அடுத்து திருப்பி என்ன ஆகும், அது திருப்தியற்ற தன்மையை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்ப திருப்தியற்ற தன்மையை நோக்கி வந்தோடனே நமக்கு திருப்பி உடம்புலையும் மனசுலயும் ஒரு தூண்டுதல் ஏற்படும், இந்திரியத்துல ஒரு தூண்டுதல் ஏற்படும். அது என்ன பண்ணும், அதே ப்ராடக்டா அதே ஒரு பொருளை மீண்டும் பார்க்கும்போது அது திருப்பி அது ரொம்ப வேகத்தோடு ரொம்ப ஒரு வேட்கையோடு அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுது. ஏன்னா நமக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா போதுன்றோம். அது செரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பசி வந்துருதா இல்லையா? என்னைக்காவது நீங்க பிடிச்ச எவ்வளவோ ஒரு டிஷ் ஒரு உணவை சாப்பிட்டு இதுக்கு மேல எனக்கு சாப்பிடவே தேவையில்லை இந்த லைஃப்ல அப்படி நம்ம இருந்திருக்கிறோமா? இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டேன், இதுக்கு மேல எனக்கு வேற எந்த ஸ்வீட்டு வேணாம் நம்ம இருந்திருக்கிறோமா? ஸ்வீட்டோ காரமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல விருப்பமா இருக்கும். அப்ப இந்த செரிமானம் அடைந்த பின்பு மீண்டும் பசியை தூண்டக்கூடிய தன்மை சிஸ்டம் நமக்குள்ள இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த பாடி மைண்ட் இந்திரிய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, அப்ப நல்லா இருக்குது, முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ட்ரை ஆகும், திருப்பி பார்க்க தூண்டும். ஒரு பாடலை கேட்குறீங்க, ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறீங்க, அப்ப நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அது ட்ரை ஆகும், திருப்பி நம்மளை என்ன பண்ணும், தூண்டும். உடல் சார்ந்த ஒரு உணர்வை அனுபவிக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு மீண்டும் அது ட்ரை ஆகும்போது திருப்பியும் தூண்டும். அப்ப இந்திரியங்கள்னாலினால் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு சுகத்துக்கும் முழுமை அடைய முடியாது என்ற புத்தி நமக்கு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு அந்த பொருளின் மீது அந்த வஸ்தின் மீது ஏற்படுகின்ற ஒரு காமம், ஒரு இச்சை, ஒரு வேட்கை, ஒரு மோகம் நமக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். அப்ப அறிவினாலதான் குறைய ஆரம்பிக்கும், அதை அனுபவிக்கிறதுனால குறையவே குறையாது. இப்ப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத பெட்ரோல் ஊத்துனா குறையாது, தண்ணியோ மண்ணோ போட்டா குறைஞ்சிரும். அது போல இந்த மனதினால் இந்த உடல் இந்திரியங்களினால் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஆசையை மனதினாலேயே நாம குறைக்க முடியுமானா முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான் நானுன்ற அந்த உணர்வு வரும்போதே மனது மேல இருக்கக்கூடிய பிடிப்பு என்ன ஆயிடுது, குறைய ஆரம்பிக்கிறது. இந்திரியங்கள் மேல என்னை பற்றி இந்த மனமானது சத்துவ குணத்திலே ஆழமாக அது போகும் பொழுது, ரஜோகுணம் தமோ குணம் இந்திரியங்கள் சார்ந்து நாம வாழாமல் இருக்கும் பொழுதே நமக்குள்ள என்ன ஆயிடுது, இந்த இந்திரியத்தின் மீது தமம் சமம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதுக்குதான் பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்ப அது அடுத்த கேள்வியெல்லாம் அதுலதான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா, விஷய வாசனை வலுத்து மென்மேலும் நம்மை துன்புறுத்தும் புலனின்பத்தை தவிர்த்தாலேயே அவற்றின் நாட்டமும் பலவீனம் வரும்.
இந்திரியங்கள் மேல நமக்கு இந்திரியங்கள் மூலியமாக அனுபவிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி இருத்தல், அல்லது அந்த விஷயங்களை பார்த்து அதனுடைய சரியான புரிதல் நமக்கு ஞானம் இருந்தாலே அதுல இருந்து விலகி இருப்போம். அதனாலேயே நமக்கு வாசனைகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறார். அப்பொழுதே ஆன்ம நாட்டத்தால் அவற்றை அறவே அகற்ற முடியும். ஒண்ணு அதுல இருந்து விலகி இருத்தல், இன்னொன்னு நமக்குள்ள உள்நோக்கி திரும்பி போகுதல். இதனால நம்ம குறைக்க முடியும். அந்த நபர் திருப்பி கேள்வி கேட்கிறார், விஷய வாசனைகளை களைவது எப்படி? பகவான் சொல்றாரு, ஞான அனுபவத்தாலேயே விஷய வாசனைகள் நீங்கும். மனமே நாமல்ல என்று அதை புறக்கணிக்குங்கால் அத்துடன் அதன் தன் பொதிந்துள்ள வாசனைகள் மனம் சேஷ்டையரும். அப்ப மனதை வச்சுக்கொண்டு, இந்திரியங்களை வச்சுக்கொண்டு, இந்திரியங்களோட நம்ம என்ன போராடினாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அதுல இருந்து ஜெயிக்க முடியாது. இந்த மனமோ இந்த உடலோ இந்த இந்திரியங்களோ நானல்ல என்ற இந்த உண்மையான ஞானம் நமக்கு எப்ப ஏற்படும் பொழுது நம்ம உணர்வானது உடல் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் விட்டு நான் கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும் போது இது மேல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் இது ஒன்று இல்லாமல் போகிவிடும். அப்படித்தான் நமக்குள்ள வாசனைகள் அற்ற நிலைக்கு நம்ம செல்ல முடியுமே தவிர, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொரு இலையாவோ ஒவ்வொரு கிளையாவோ கட் பண்ணீங்கன்னா என்னைக்கு போய் நீங்க ஒண்ணு கட் பண்ண நீங்க ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே மரம் குரோ ஆயிட்டே தானே இருக்குது. அது இன்னொரு பக்கம் கிளைய உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. சரி, அந்த பக்கம் கட் ஆகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் இலைகள் வரப்போகுது, கிளைகள் உருவாக போகுது. அப்ப நீங்க ஒரு மரத்தை நீங்க அதை கிளைகளையும் இலையும் கட் பண்றதுக்குள்ள வேறொரு பக்கம் அதனுடைய வேரிலிருந்து வரக்கூடிய சக்தியினால் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்க போடும். அப்ப என்னைக்கு வாசனைகளை நீங்க அழிக்க முடியும்? அழிக்கவே முடியாது. அதற்குத்தான் அதனுடைய அடி வேரையே நீங்கள் வெட்டி விட்டீர்கள் என்றால் நேச்சுரலா எல்லாமே காஞ்சி போயிடும். உயிர் நாடியை நாம நிறுத்தும் பொழுது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் ஒன்றாக அட் அ டைம்ல என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள்ல அது உயிர்த்தன்மையை இழந்து விடுகின்றது. அது போலதான் இந்த மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒர்க் பண்றதை விட நான் கான்சியஸ்னஸ் தான், நான்ற உணர்வு கான்சியஸ்னஸ் தான்ங்கிற அந்த ஒரு ஞானம் நமக்குள்ள ரொம்ப தெளிவா வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வாசனைகள் தானா கொஞ்ச நாள் அதெல்லாம் ட்ரை ஆகி தானா அது அழிந்து போயிடுமே தவிர நம்ம அதுல போய் ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் உட்காந்துட்டு மெனக்கட வேண்டிய கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதைத்தான் சொல்றார், மனமே நாமல்லவென்று அதை புறக்கணிக்குங்கள். நம்ம மனசு இல்ல அப்படிங்கறத நீ புறக்கணி அப்படிங்கிறார். உடனே அந்த நபர் கேட்கிறார், தினசரி வாழ்க்கையில் அது சாத்தியமாக தோன்றவில்லையே. டே டு டே லைஃப்ல நீங்க சொல்றது பிராக்டிக்கலான்னு தெரியலையேங்கும் போது பகவான் சொல்றாரு, விஷய அனுபவங்களால் விஷய வாசனை மென்மேலும் பலப்படுவதை தினசரி வாழ்க்கையில் காண்கின்றோம். விஷயம்னா வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள், வஸ்துக்கள், உலக விஷயங்களிலே நாம மேலும் மேலும் அதிகமா ஈடுபடும் பொழுது அந்த வாசனை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்குது. அது குறையறதா நம்ம பார்க்க முடியறது இல்ல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, விவேகத்தால் அவற்றிற்கு இடம் கொடுக்காது ஆன்ம நாட்டத்தையே இருந்து பழக வேண்டும். விவேகம் வரணும் நமக்கு. நம்ம தத்துவபோதத்துல பார்த்திருப்போம், விவேகம், வைராக்கியம், சாதன சதுஷ்டயம், நித்திய அனித்திய எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விவேகம் நமக்கு இருக்கணும். எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது நிஜமல்ல, எது நிலையானது, எது நிலையில்லாதது, எது சத்தியம், எது அசத்தியம், இதை பற்றின ஒரு அறிவு நமக்குள்ள ஏற்படும் பொழுது, இப்ப நீங்க தொடர்ந்து பல சத்சங்கங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க அறிவால உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த அறிவு உள்ள போறதுனாலேயே உங்களை அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமோ ஒரு விவேகமோ ஏற்பட்டு, இதற்கு முன்பு நீங்க பலவீனமாக பந்தப்பட்டு மன வாசனைகளில் இருந்த சில விஷயங்களிலேயாவது நீங்கள் வெளியே வந்து இருப்பீர்கள். இந்த சத்சங்கத்தினுடைய ஒரு பலனாக உங்களுடைய கடந்த வாழ்க்கை இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதோ பல விஷயங்கள்ல இருந்து நீங்க அதுல இருந்து விடுபட்டு இருப்பீங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த விவேகமானது அவருடைய ரிசல்ட் என்னன்னா, நம்மளுடைய லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கிறது தான் ரிசல்ட். அததான் சொல்றாருங்க, இந்த விவேகம் நமக்கு வரணும், விவேகம் நமக்குள்ளே ஏற்படணும். இல்லாட்டி நம்ம படிப்பதின் மூலியமாக, குருவின் மூலியமாக, நமக்கு உபதேசத்தை கொடுப்பதின் மூலியமா விவேகம் ஏற்படுது. அந்த விவேகம் நமக்குள் வைராக்கியத்தை தூண்டுகிறது. அந்த வைராக்கியத்தின் டெப்த், அதை பொறுத்து நம்ம உலக விஷயங்கள், இந்திரிய விஷயங்களிலிருந்து விலகி 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 அதுல பந்தப்படாம, அதுல அடிமையாகாம
நமக்குள்ள உள்நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அந்த பகிர்முகத்திலிருந்து அந்தர்முகத்தில் திரும்புவதுதான் வைராக்கியம். அந்த தன்மை நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுதே நம்ம வாசனைகள் குறைய ஆரம்பித்து விட்டன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் என்பது சொல்லியிருக்காரு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டு வந்திருக்காரு. சங்கராச்சாரியரும் என்ன சொல்ற, சமம், தமம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அடிப்படையில் என்னன்னா சமம், தமம், யமம், நியமம். நீ வாழ்க்கையை எப்படி வாழணும், தர்மப்படி எப்படி இருக்கணும், எதை நீ செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இது செய்ய, இது செய்யாத, இதை நீ கண்டிப்பா செஞ்சாகணும், இதை கண்டிப்பா நீ செய்யவே கூடாது. இதெல்லாம் இப்ப அந்த யமம், நியமம், சமம், தமம்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம மனதை ரொம்ப அழகா சயின்டிபிக்கலா ஸ்டடி பண்ணி இதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி இந்த படி வாழ்ந்தா இந்த மனம் ஒரு உயர்ந்த சத்துவ குணத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷமா ரிசர்ச் பண்ணி அதை தான் நமக்கு தர்மமாக ரூலாக நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு எந்த ஒரு லிமிட்டோ எந்த ஒரு ரூலோ இல்லாட்டினா நம்ம மனம் கண்ட மணிக்கு இருக்கும் பொழுது அது செஞ்சிடும் செஞ்ச செயலை நினைச்சு பின்னாடி வருத்தப்படும், துக்கப்படும், கில்ட்டு படும், ரெக்ரெட் பண்ணும். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிதான் முன்னாடியே இதெல்லாம் இதெல்லாம் செய்யாதங்கும் போது நமக்கு 2 பாதை இருக்கு. ஒரு பாதை நல்ல ஹைவேஸ் பாதை, அதுல போய் நம்ம இடத்த அடையலாம். இன்னொரு குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய, குழி தோண்டி போட்டிருக்கக்கூடிய, ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் இருக்கக்கூடிய, கல்லும் மண்ணும் இருக்கக்கூடிய பாதை. அப்ப நமக்கு எந்த பாதையில போகணும் நம்ம சொல்றாங்கன்னா, இந்த மனம் இந்த ஹைவேஸ்ல போகும்போது அது போக வேண்டிய இடம் ஸ்மூத்தா போய் சேரும். வேற பக்கம் போச்சுன்னா அது எப்ப போகும், எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. நமக்கு விவேகமே இதுதான். தர்மம் அதர்மம்லாம் இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. யமம் நியமம்லாம் இதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ அப்ளை பண்ணேன்னா நீ நல்ல ஒரு சரியான ஒரு பாதையில பயணிக்கிறாய். உன் மனமானது சரியான ஒரு ஹைவேஸ் ரோட்ல போற மாதிரி போகும். அதே கரடு முரடான ஒரு இடத்துல போய் போகிற இடமும் தெரியாம ரோடும் சரியில்லாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் நம்ம விருப்பப்படி ஏதோ வாழ்க்கை வாழ்வது என்ற அர்த்தம். அதனால இதெல்லாம் அடிப்படையில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மென்டல் செட்டப் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாம நீங்க என்னதான் ஞானத்துக்கு பெரிய நான் கண்ணை மூடி 10 மணி நேரம் உட்காந்து எனக்கு ஞானம் வந்துடும், இல்ல பல வருஷம் உட்கார்ந்த ஞானம் வந்துருந்தாலும் அந்த ஞானம் முழுமை பெறாது. அப்படியே அது ஞானமாக இருந்தாலும் அதனுடைய பலனை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஞானத்தோடைய பலன் என்னன்னா துக்க நிவர்த்தி. உங்களுக்கு துக்கம் இல்லாத ஒரு மனம் உங்களுக்கு வருவதற்கு தான் இந்த ஞானமே. அதுதான் அதனுடைய பர்பஸ். நம்ம ஏன் ரியலைசேஷனை நோக்கி போறோம், ஏன் நாம் முக்தி அடையணும்னு நினைக்கிறோம், ஏன் நாம மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறோம்? நம்ம மனசு துக்கப்பட்டு பழகி போய் அந்த துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறது அது நமக்கு வேண்டாங்கிறதுனால இந்த மனம் துக்கப்படாம இருக்கிற ஒரு நிலையை வேண்டுறோம், எதிர்பார்க்கிறோம், அது நினைக்கிறோம். அந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கனாலதான் இதுல இருந்து விலகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த ஞானம் தான் அந்த துக்கமற்ற நிலையை நமக்கு கொடுக்கும். நம்ம அழகா சொல்லுவாங்க, பதஞ்சலியே சொல்லியிருக்காரு, தாப துக்கம், பரிணாம துக்கம், சம்சார துக்கம்னு. ஒரு பொருளை நாம எதிர்பார்த்து ஆசைப்படும் போதே அதுல ஒரு துக்கம் இருக்குது. அந்த பொருள் கிடைச்சி நம்மோடு இருக்கும் பொழுது அது நம்ம விட்டு போகக்கூடாதுன்னு அதுல ஒரு துக்கம் இருக்கிறது. அந்த பொருள் நம்ம விட்டு போனாலும் பொருளோ உறவோ உயிரோ எதுவோ அது கடந்த காலமாக இருந்தாலும் அதை நினைக்கும் பொழுது நமக்கு துக்கம் இருக்கிறது. அப்ப உலக விஷயங்கள்ல துக்கம் இல்லாத ஒரு விஷயம் கூட உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நல்ல வீடு கட்டினா அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு துக்கம். வீடு கட்டணும்னு நினைக்கும் போது இது நல்லபடியா கட்டணுமேங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். சரி, வீடெல்லாம் வித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடந்த காலம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அதை நினைக்கும் போது என் மனசு கேட்கல. இந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த விஷயத்தை எடுத்தாலும் எங்கேயாவது இந்த 3 விஷயம், 3 வகையான கவலைகள், துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்கு. அததான் இங்க சொல்றாரு, விவேகத்தை அதிகப்படுத்துவதன் மூலியமாக, ஞானத்தை அதிகமாக விவேக நாட்டம் ஏற்படுவதன் மூலியமாக மட்டுமே வாசனைகளிலிருந்து ரொம்ப எளிமையாக விலகி நம்மால செல்ல முடியும். இல்லாட்டினா யோகம், தவம் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப பலவந்தமான பல பயிற்சிகளை செய்வதன் மூலியமா விலகலாம். அதை விட இது ரொம்ப எளிது. நல்லது.